இங்க 2 பேர் ஹோட்டலுக்கு சாப்பிடலான்னு போவாங்க. அப்ப அதுல ஒருத்தன் அந்த இலையில ஓட்டை இருக்குன்னு அந்த இலையை தூக்கி பின்னாடி போடுவான். பார்த்தா அந்த இலையுமே பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு அக்கா மேலேயே போய் படும். இப்ப அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவனுமே இவனுக்காக புது இலையை கொண்டு வந்துட்டு சாப்பிட என்ன வேணும்னு கேட்பான். அதுக்கு இவனுமே இங்க என்ன பெரிய ஹோட்டல்ல இருக்கிறது போலயா இருக்கும், 4 இட்லி தானே இருக்கும், அதே கொண்டு வான்னு சொல்லி ரொம்பவே திமிரா சொல்லுவான். அது மட்டும் இல்லாம இவன் வந்ததுல இருந்து எல்லார்ட்டையுமே பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். இப்ப அந்த கடையோட ஓனருமே அங்க வந்ததுமே இவனுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்த ஒரு ஆளுமே இவன்ட்ட தம்பி கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட இவனுமே நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்னு கேட்பான். அதுக்கு அவருமே நீ மட்டும் அமைதியா இல்லைன்னா உன்னை இவங்க கொன்னுருவாங்கன்னு சொல்லுவாரு. இதை கேட்டதுமே இவன் ரொம்பவே பயப்படுவான். இப்ப பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இவன் இலைய தூக்கி போட்ட அந்த அக்காளுமே அருவாள்ல இருந்து காய்கறி வெட்டிட்டு இருப்பாங்க. இன்னொருத்த மிக்சியை அரைச்சிட்டு இவனையும் முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த கடையில கல்லாப்பட்டியில இருந்தவங்க கூட ஒரு பெரிய ஆணியா தூக்கி மேல வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா இவங்க 2 பேருக்குமே ரொம்பவே பயமா இருக்கும். இப்ப இன்னொரு நாள் இவங்க 2 பேர்லயுமே ஒருத்தன் கார் கழுவிட்டு இருக்கும்போது தண்ணியை தூக்கி அந்த கார் மேல ஊத்தும் போது அது அந்த பெரிய ரவுடி மேலேயுமே பட்டுரும். அவனுமே இவனை ரொம்பவே முறைச்சிட்டே போவான். இன்னொரு நாள் இவன் ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த பெரிய ரவுடி மேலேயுமே இடிச்சிருவான். அப்ப அந்த ரவுடி கூட இருந்த 2 பேர் இவனை அடிக்கலான்னு போகும்போது அந்த ரவுடி தான் அந்த 2 பேரை தடுத்து அவனை போக விடுவாங்க. இவன் இன்னொரு நாள் காருக்கு பெட்ரோல் போடலான்னு போகும்போது அங்க அந்த ரவுடியுமே இன்னொரு ரவுடிய இவனுக்கு கண்ணு முன்னாடியே போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து இவன் ரொம்பவே பயப்படுவான். அப்ப அந்த ரவுடியுமே இவனை பார்த்ததுமே எங்கேயோ பார்த்தது போல இருக்கு, நீ இவன் கிட்டே வந்துட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்த இவனுமே ரொம்பவே பயந்து உடனே கார் எடுத்துட்டு அங்க இருந்து போயிருவான்.